கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இப்பொழுதும் நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுகிறோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 17வது வசனம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இதை எல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். அந்த கடைசி பகுதியை மாத்திரம் மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். தேவன் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மளோடு இடைபடும்படியாக தேவ செய்திக்காய் நாம் ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 17வது வசனத்தை கொண்டு நீர் இடைபடுவீராக. உடைய ஆலோசனைகள் எங்களுக்கு கிடைப்பதாக. நாங்கள் உமக்குள்ளாய் உருவாக்கப்பட, உம்முடைய சித்தத்தின் முன்னாடி நடத்தப்பட தேவன் எங்களுக்கு நீர் கிருபை செய்துள்ள போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தேவ செய்தியுடைய கரத்தில் படைக்கிறோம். சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படட்டும், தேவ வார்த்தை வெளிப்படுவதாக. அதற்கு எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தில் படைக்கிறோம். தேவனே, நீ வழி நடத்தியுள்ளோம். எல்லா துதிகரமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இங்கு 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 17வது வசனத்தின் 2வது பகுதி இப்படியாக சொல்லுகிறது. இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். இந்த வசனத்திலே 2 முக்கியமான இடங்களிலே சந்தோஷம் என்கிற வார்த்தை வருகிறதை நாம் பார்க்கலாம். சார், இந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே 2 முக்கியமான காரியம் நடக்கிறது. அதனால் சந்தோஷம் அங்கு வருகிறதை நாம் பார்க்கலாம். தேவனுடைய கிருபையினாலே நாம் இந்த மாதத்தை சந்தோஷத்தின் மாதமாய் நாம் அனுசரித்து வருகிறோம். வித்தியாசமான வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வெவ்வேறு சந்தோஷங்களை குறித்து தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். சந்தோஷம் என்கிற வார்த்தை கிறிஸ்தவர்களாய் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, நாம் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது ஆரம்பிக்கிற இந்த வார்த்தை கிறிஸ்தவர்களாய் மாறின பின்பும், தேவனால் ரட்சிக்கப்பட்ட பின்பும், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும், தேவனுக்காய் ஊழியம் செய்த பின்பும், அவருக்காய் நாம் மரித்து பரலோகத்திற்கு போனாலும் இந்த சந்தோஷம் என்கிற வார்த்தை நம்மளை பின்பற்றுகிறதாய் காணப்படுகிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட அந்த முக்கியமான வார்த்தையைத்தான் நாம் அறிந்ததும் அறியாததுமான வெவ்வேறு சந்தோஷங்களை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். அதன் வரிசையாகத்தான் இன்றைக்கும் ஒரு சந்தோஷத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த சந்தோஷம் தான் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. என்ன சந்தோஷமாம்? உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். அப்ப இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சந்தோஷத்தின் தலைப்பு என்ன சந்தோஷமாம்? கொடுக்கும் சந்தோஷம். வேதத்திலே சந்தோஷங்கள், அநேக சந்தோஷங்கள் இருந்தாலும் அதிலே ஒரு சந்தோஷம் தான் கொடுக்கிறதிலே வருகிற சந்தோஷம். அதை குறித்து தான் இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் தியானிக்க போகிறோம். சந்தோஷம் என்பது அநேகருக்கு பெரும் பொழுதுதான் வருகிறதை நாம் பார்க்கலாம். அநேகருடைய ஜீவியத்திலே அவர்கள் ஏதாவது ஒரு பொருளை பெற்றுக்கொண்டால் அது சந்தோஷமாய் மாறுகிறது. ஒரு சிறு பிள்ளைக்கு, அந்த பிள்ளைக்கு நீங்க ஒரு சாக்லேட், ஒரு ரூபா கேண்டி நம்ம வாங்கி கொடுத்தாலே அந்த குழந்தைக்கு அந்த ₹1 அந்த கேண்டி அந்த குழந்தைக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. வாலிபர்களுக்கும் டீனேஜ் சில்ட்ரனுக்கும் நல்ல டெக்னாலஜில மொபைல்ஸ் அல்லது ஐபோன்ஸ் அல்லது விஆர் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டெக் விஷயத்துக்குரியதை நாம் வாங்கி கொடுக்கும் பொழுது அது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அதே போல் பெரியவர்களுக்கு தங்கமோ ஆடர் அணிகலன்களோ
அல்லது சிலருக்கு துணிகளோ அல்லது சிலருக்கு பொருளாதாரத்தின் கிரியைகள் செய்யும் பொழுது அது அவர்களுக்கு சந்தோஷமாய் மாறுகிறதை நாம் பார்க்கலாம். அப்ப உலகத்தின்படியும் மேலோட்டமாய் சந்தோஷம் என்று நாம் பார்த்தால், சந்தோஷம் என்பது ஒருவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்வது, புதிதாய் இணைக்கும் பொழுது வருகிறது தான் அது சந்தோஷமாய் காணப்படுகிறது. ஆனால் வேதம் நம்மளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? கொடுக்கிறதுலயும் நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கிறதா? நாம் ஒரு பொருளை நம்மளிடத்திலிருந்து இழக்கும் பொழுது, கொடுக்கிறதுனா என்ன? நம்மிடத்திலிருந்து நம்ம ஒரு பொருளை இழக்கிறோம். 2 பொருள் இருக்குன்னா அதை நீங்க 1 கொடுக்கும் பொழுது 1 நீங்க இழக்கிறீங்க. அப்படி நாம் இழக்கும் போது கூட அது நம்மளுக்கு சந்தோஷமாய் மாறுகிறது. இணைக்கப்படுவதும் போது மாத்திரம் சந்தோஷத்தை தேவன் கொடுக்கிறதல்ல, இணைக்கப்படும் போது மாத்திரம் வேதாகமும் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கவில்லை. கொடுக்கும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நாம் இழக்கும் பொழுதும் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதிலேயும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சந்தோஷம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. நம் தேவ சமூகத்திலே வரும்பொழுதெல்லாம், ஆண்டவரே எனக்கு நீர் என்ன செய்வீர், எனக்கு இது வேண்டும், என் பிள்ளைகளுக்கு இது வேண்டும், என் குடும்பத்திற்கு இது வேண்டும், என் ஊழியத்திற்கு இது வேண்டும் என்று தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அது உண்மைதான், அதை நல்லதுதான், அது நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதான். ஆனால் அதே சமயத்திலே வேதம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? தேவ சமூகத்திலே வரும் பொழுது அவருக்கும் நாம் கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த ராஜா சொல்லுகிறான், நான் உமக்கு உத்தம இருதயத்தோடு கொடுத்தேன், இந்த ஜனங்களும் என்னோடு இருக்கிற இந்த ராஜ்யத்தின் ஜனங்களும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷிப்பிக்கிறேன். அவன் ஒரு ராஜாவாய் இருக்கிறான். அவன் அங்கு கொடுக்கப்படுகிற வரி, பொன், வெள்ளி எல்லாமே அவனுக்குரியதுதான். அந்த ஜனங்களிடத்துல இருக்கிறதும் அவனுக்குரியதுதான். ஒரு ராஜா ஒரு கட்டளையை பிறப்பித்தால் ஜனங்கள் கண்டிப்பாய் கொடுத்தாகணும் தான். நீங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, அவனை எகிப்துக்கு அதிபதியாய் மாற்றுகிறார்கள். வறட்சி வந்தவுடனே என்ன நடக்குது? அவன் ஜனங்களிடத்திலிருந்து நிலத்தை வாங்கிட்டு பொருட்களை கொடுக்கிறான். அதனால கொஞ்ச நாட்கள் என்ன ஆகுது? அந்த முழு எகிப்து தேசமே ஜனங்களின் நிலங்கள் கூட ராஜாவின் நிலமாய் மாறி போகிறது. ஒரு அதிபதியே அப்படி செய்கிறான் என்றால் ராஜாவை குறித்து யோசித்து பாருங்க. ஆனாலும் எல்லா பொருளும் அவனுக்குரியதாய் இருந்தாலும், அவனுக்கென்று உரியதாய் மாறக்கூடிய இடத்துல அது இருந்தாலும், அவன் சொல்றான் பாருங்க, ஜனங்கள் மனப்பூர்வமாய் உமக்கு கொடுத்ததை, உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷிப்பிக்கிறேன். அப்ப இந்த கொடுக்கும் சந்தோஷம் எங்கு முதலாவது ஆரம்பிக்கிறது? கர்த்தருக்கு கொடுக்கிறதுலே நாம் சந்தோஷமா இருக்கிறதுல ஆரம்பிக்கிறது. அது நாம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்மளோடு இருக்கிறவர்களை ஊக்குவிப்பதை குறித்து கொடுப்பதிலும் சந்தோஷமா இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தையை குறித்து நாம் பேசினோம் என்றால் அது ஏதோ ஒரு தவறான வார்த்தை போல சித்தரிக்கப்படுகிறது. ஏனென்றால் தேவனுடைய நாமத்தை கொண்டு அநேகர் தங்களுடைய சுயத்திற்காகவும் தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இதனால என்ன நடக்கிறது? உண்மையாய் தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய அந்த சத்தியம் இன்றைக்கு அது ஏதோ ஒரு கசப்பான சத்தியமும், அது பேசக்கூடாத வார்த்தையை போல காணப்படுகிறது. ஆனா வேதத்தை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நாம் நன்றாய் அறிந்தவர்களாய், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுத்தே ஆக வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். எப்படி தேவ சமூகத்திலே பெறுவதற்கு ஆர்வம் உள்ளவர்களாய் இருக்கிறோமோ, எப்படி தேவ சமூகத்திலே பெறுவதற்கு உற்சாகம் மனதுள்ளதால் நாம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமோ, அதே போல கர்த்தர் விரும்பினதை, கர்த்தர் நம்மளிடத்திலிருந்து கேட்கிறதை நாம் கொடுக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இங்க என்ன நடக்கிறது? தாவீது ராஜா தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புகிறான். அவன் கெட்டக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். உன் குமாரன் அதை கெட்டுவான், ஏனென்றால் உன் கையில் இரத்த பலி இருக்கு என்று சொல்லுகிறார். அப்ப குமாரன் கெட்ட போகிறான். குமாரன் கெட்டுவதற்கு இவன் எல்லா காரியத்தையும் ஆயத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கலாம். இங்கே அதே 1 நாளாகும் 29வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரியது,
அது மனுஷனுக்கு அல்ல, தேவனுக்கும் தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. இங்கு தேவனுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை, அரண்மனையை கட்டுகிறார். அது அவனுடைய குமாரன் மூலமாய் கட்டப்படுகிறது. அவன் குமாரன் தான் கெட்ட போகிறான், குமாரனுக்குத்தான பேர் வரப்போகுதுன்னு என்று தகப்பன் யோசிக்காமல், என் சந்ததி தேவனுக்கென்று வாசஸ்தலம் கட்டப்போகிறது, அதற்கு நான் இப்ப ஆயத்தம் பண்ணி வைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு அவன் முதலாவது கொடுக்கிறான். இரண்டாவது, ஜனங்களை கொடுக்கும்படி அவன் உற்சாகப்படுத்தி அவர்கள் கொடுக்கிறது நிமித்தமாய் சந்தோஷப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், நம் கர்த்தருக்கு கொடுக்கிறதிலே சந்தோஷமாய் காணப்பட வேண்டும். நாம் சந்தோஷமா கொடுக்கிறதிலே சந்தோஷமா இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை, நம்மளோடு இருக்கிறவர்களை, நம்மளோடு இருக்கிற ஜனங்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் கொடுக்கிறதிலும் நாம் சந்தோஷப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதை தேவனுடைய வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை தேவன் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இங்க படிக்கிறது பாருங்க, வசனம் சொல்லுகிறது, உமக்காக ஜனங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷிப்பிக்கிறேன். அப்ப கொடுக்கிறது என்றால் என்று நாம் அநேக காரியங்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் எப்படி நாம் கொடுக்க வேண்டும்? இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது எதை கொடுக்க வேண்டும் என்று அல்ல, நாம் தியானிக்க போகிறது எப்படி நாம் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். ஒரு பொருளை தேவன் நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது அதுல ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அதே போல நாம் தேவனுக்கு கொடுக்கும் பொழுதும் அங்கேயும் தேவன் ஒரு ஒழுங்கை எதிர்பார்க்கிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அவர் எப்படி கொடுத்தார்? அதிகாலையிலே நீங்கள் வந்து பொறுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு அன்னைக்கு தேவையான மரக்கால், ஒரு மரக்கால் அளவுக்கு தான் நீங்க எடுக்கணும், எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்க கூடாது. சனிக்கிழமையே நீங்க அதாவது வெள்ளிக்கிழமையே சனிக்கிழமைக்குரிய மன்னாவையும் எக்ஸ்ட்ரா அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா சனிக்கிழமை ஓய்வு நாளா இருக்கிறது, அன்னைக்கு மன்னா வராது என்று சொல்லி ஒரு சாதாரண சாப்பிடுகிற ஆகாரத்துல கூட தேவன் ஒழுங்குமுறையை வைத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்ப தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறதிலே ஒழுங்குமுறை பார்க்கிறார் என்றால், அவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது அதையும் நாம் ஒரு விதத்திலே கொடுக்க வேண்டும், ஒரு முறையிலே கொடுக்க வேண்டும் என்று ஒழுங்கை தேவன் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, இங்க எப்படி நாம் கொடுக்க வேண்டும் என்று வசனம் இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறது என்ன என்றால், கொடுக்கும் சந்தோஷம் எப்படி கொடுத்தால் நம்மளுடைய வாழ்க்கையில வரும், அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொடுக்கும் சந்தோஷம் வரணும்னா அவன் எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அப்ப எப்படியெல்லாம் நாம் கொடுக்க வேண்டுமா, அல்லது கொடுக்கிறதற்கான ஒழுங்கு முறை என்னவாம்? வசனம் இப்படியா சொல்லுகிறது. அதே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள், தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். இங்க பாருங்க, 3 விதத்திலே கர்த்தருக்கு நாம் கொடுக்கணுமா? அங்கு சொல்லப்படுது பாருங்க, மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காய் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள், தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டான். அப்ப கர்த்தராகிய நம்முடைய ராஜா சந்தோஷப்படுவது எப்படி? கொடுக்கும் பொழுது சந்தோஷப்படுவாராம், மனப்பூர்வமாய் கொடுக்கும் பொழுது, உற்சாகமாய் உத்தம இருதயத்தோடு கொடுக்கும் பொழுது, 3வது உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது. அப்ப கர்த்தருக்கு நாம் எப்படி கொடுக்கணும்? நம்ம நினைக்கும் போதெல்லாம் கொடுக்கலாமா, அல்லது நமக்கு விசனத்தோடு நம்ம கொடுக்கலாமா? சரி, தேவன் கேட்டார், இந்தப்பா எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ எங்கேயோ இருந்து எடுத்து ஏதோ மற்ற ஜனங்களுக்கு இல்லாதவர்கள் கொடுக்கிறதை போல கொடுக்கணுமா? வேதம் நம்மளுக்கு எப்படி சொல்லுகிறது? உற்சாகத்தோட மனம் பூர்வமாய் முதலாவது நாம் கொடுக்கணும், 2வது உத்தம இருதயத்தோடு நாம் கொடுக்கணும், 3வது உற்சாகமாய் நாம் தேவனுக்கு கொடுக்கணும். அப்ப இன்றைக்கு நாம் தியானிக்க போகுது இந்த 3 காரியத்தை தான் நாம் தியானித்து தேவ சமூகத்திலே நாம் அப்படி கொடுக்கிறோமா, அல்லது நாம் அப்படி கொடுப்பதற்கு கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். அப்ப முதலாவது நாம் எப்படி கொடுக்கணும்?
மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப முதலாவது தேவனுக்கு நாம் எது கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமாய் நாம் கொடுக்கணும். இந்த 1 நாளாகமம் 29:9 வசனம் சொல்லுது, இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். அப்ப மனப்பூர்வமாய் தேவனுக்கு நாம் முதலாவது கொடுக்கணும். நம்முடைய இருதயத்திலே விசனத்தோடு அல்ல, அரை இருதயத்தோடு அல்ல. சரி, தேவன் கேட்டுட்டாரே, என்ன செய்ய வேணும், தேவன் கேட்டுட்டாரே, அவரை நாம தடை செய்ய முடியுமா, அவர் பெரிய தேவனாயிருக்கிறார், அவர் கேட்டுட்டாரே, எப்படியாவது நான் கொடுத்தாகணும் என்று ஒரு விரக்தியோட, ஒரு குற்ற மனசாட்சி உள்ளவர்களாய் அல்லது ஒரு போராட்டத்தோடு நாம் கொடுக்க கூடாது. அங்கு வசனம் சொல்லுது பாருங்க, மனப்பூர்வமாய் கொடுக்கணும். அப்ப மனப்பூர்வமாய் கொடுக்கிறது என்பது என்ன? வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை குறித்து. மனப்பூர்வம் என்பது என்னவாம்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிக்கட்டினது நிமித்தம், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிக்கட்டினது நிமித்தமும், ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்தரியுங்கள். மனப்பூர்வமாய் கொடுக்கிறதுனா என்ன அர்த்தமாம்? ஒப்பு கொடுக்கிறதை காட்டுகிறது. தேவனுக்கு நாம் கொடுக்கிறது எப்படி கொடுக்க வேண்டும்? ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் நாம் கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் தேவனுக்காக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தேவன் கேட்டுட்டாரே என்ற ஒரு வருத்தத்தோடு நாம் கொடுக்க கூடாது. இது தேவனுக்கென்று நாம் ஒதுக்கி அதை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனுக்கு கொடுக்கிறது, சரி எனக்கு 10 வந்திருக்கிறது, 10ல் 1 நான் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன் என்று எப்படி அன்னால் தான் பெறப்போகிற பிள்ளையை குறித்து அவள் தேவனுக்கென்று ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி மனப்பூர்வமாய் கொடுத்தாலோ அதே போல நாம் கொடுக்க வேண்டும். அன்னாளுக்கு இன்னும் குழந்தை இல்லை, அவள் தன்னுடைய அங்கு இருக்கிற ஸ்திரீ நிமித்தமாக அவள் வாதிக்கப்பட்டிருக்கிறாள். சொந்த கணவன் நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டான். இப்ப அவள் எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு குழந்தை வேண்டும் என்று, குழந்தையை பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அங்கிருக்கிற ஆசாரியன் இவள் குடிவரியில் இருக்கிறார் என்று இன்னொரு விதத்திலே பார்க்கிறார். அப்ப அவள் ஜெபிக்கிற வார்த்தை என்ன? கர்த்தருக்கென்று ஒரு குழந்தை வந்தால், எனக்கென்று ஒரு குழந்தை வந்தால் அதை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிற, வர்றதை கூட கர்த்தருக்கென்று அவள் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்ப இதுதான் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறது. மனப்பூர்வமாய் கொடுக்கிறது என்றால் நாம தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கிறது. தேவன் கட்டாயமாய் நம்மளிடத்துல பெற்றுக்கொள்ளுகிறது அல்ல, அவர் அப்படி செய்கிற தேவனும் அல்ல. நாம் மனப்பூர்வமாய் கொடுக்கிறது என்னன்னா, ஒரு காரியத்தை தேவனுக்கென்று நாம் நியமித்தால் அல்லது தேவன் ஒரு காரியத்தை கேட்டுவிட்டால், இப்படி இருக்கு என்று சொல்லிவிட்டால் அதில் நாம் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் வர வேண்டும். அதை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், பொருத்தனை பண்ண வேண்டும். அப்ப ஒப்பு கொடுக்கிறதுனா எப்படி நாம் ஒப்பு கொடுக்கணுமோ அதற்கு இன்னொரு நல்ல விளக்கத்தை நாம் வேதத்திலே பார்த்தோம் என்றால், பிலமோன் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. பிலமோன் புஸ்தகம் 1வது அதிகாரம், அந்த பிலமோன் புஸ்தகத்தில் இருக்கிற அந்த அதிகாரத்தில் 14வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. இங்க பாருங்க, மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தல். மனப்பூர்வமாய் என்பது ஒப்பு கொடுத்தலை காண்பிக்கிறது. ஒப்பு கொடுத்தல்னா எப்படி ஒப்பு கொடுக்கணுமாம்? முதலாவது கட்டாயம் இல்லாமல் ஒப்பு கொடுக்கிறது. தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி விட்டார், ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார், உடனே நாம போய் அவருக்கு சரி அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது நிமித்தமாய் நாம் கொடுக்கிறது அல்ல. சரி, தேவன் இப்படி சொல்லிட்டாரு, நான் அதற்கு முன்னாக நானே கொடுக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறது தான் இங்கு ஒப்பு கொடுத்தலை காண்பிக்கிறது.
மத்தேயு புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே ஒரு வாலிபனை குறித்து நாம் உதாரணத்திற்கு பார்க்கலாம். அந்த வாலிபனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவனை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனிடத்துல வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பரலோக ராஜ்யத்தை பார்க்கணும், தரிசிக்கணும்னா நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே தேவன் சொல்லுகிறார், இந்த கட்டளை எல்லாம் செய்ப்பா, இந்த பிரமாணங்கள் எல்லாம் நிறைவேற்று. உடனே அவன் சொல்லுகிறான், நான் இவைகளை என் சிறு வயது முதற்கொண்டு நான் செய்கிறவராய் காணப்படுகிறேன். இதை நான் சிறு வயது முதற்கொண்டு, மத்தேயு புஸ்தகம் 19:26 சொல்றான் பாருங்க. அந்த மனிதன் சொல்லுகிறான், அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்று கேட்டான். உடனே இயேசு அங்கு சொல்லுகிறார், அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். உடனே என்ன நடக்குது? அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இங்கு ஒரு மனிதனை பார்க்கிறோம், அவன் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாய் வந்து கேட்கிறான். இயேசு போய் அவனிடத்துல கேட்கல, இயேசு போய் அவனிடத்துல சொல்லல, அவனே வந்து கேட்கிறான். அவன் 16வது வசனத்துல பாருங்க, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அந்த மனுஷன் தான் வந்து கேட்கிறான். ஆனாலும் அவனிடத்துல ஒரு காரியத்தை தேவனுக்கென்று செய் என்று சொன்ன உடனே அவன் அங்கு அப்படியே விசனத்தோடு புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்கலாம். அவன் ஒப்பு கொடுக்க மனதில்லாதவனாய் காணப்படுகிறான். அப்ப கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற நாம், இங்கு இயேசு அவனை கட்டாயப்படுத்தினாரா? இல்லவே இல்லை. தேவனுடைய குணாதிசயத்தை நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்றைக்கும் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். அவர் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைப்பார். நாம எதை தெரிந்து கொள்ளுகிறோமோ அதன் வழியில அவர் போக விட்டுடுவார். ஆதாமையும் ஏவாளையும் வச்சுட்டு என்ன சொன்னாரு? நன்மை தீமை அறியத்துக்கு இந்த பழத்தை நீங்க சாப்பிடக்கூடாது, இந்த சாப்பிட்டீங்கன்னா சாகவே சாவீங்க. அவர் கட்டாயப்படுத்தலை, நீங்க சாப்பிடவே கூடாது, இது நீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் உங்களை அடிப்பேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்ல அவர் சொல்லுகிறார். இது ஒரு ஒழுங்குமுறை, இதை நீங்க பின்பற்றினா உங்களுக்கு சாவு இருக்காது, நீங்க நித்தியமாய் வாழுவீர்கள். அவர் அப்படிதான் சொன்னார். எவ்வளவா அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை. அப்ப தேவனை குறித்து நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் யாரையும் எப்பொழுதும் கட்டாயப்படுத்தவே மாட்டார். எல்லாருக்கும் அவர்களுக்கென்று ஒரு ஃப்ரீ வில்லை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நம்முடைய தேவனுக்கும் மற்ற தெய்வர்கள் என்று அழைக்கப்படுகிற விக்கிரகங்களுக்கும் வித்தியாசம். நம்முடைய தேவன் நம்மளுக்கு அவருடைய சால் நம்மளை உருவாக்கி அவருக்கென்று நம்மளை வைத்திருக்கிறபடினால் எந்த காரியத்திலும் நம்மளை அவர் கட்டாயப்படுத்துகிறது அல்ல. அதே போல அவருக்கு கொடுக்கிற காரியத்திலும் தேவன் நம்மளை கட்டாயப்படுத்துகிறது அல்ல. ஆனால் நாம் எப்படி கொடுக்க வேண்டும்? மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். அப்ப யோசித்து பாருங்க, இந்த நாள் வரைக்கும், ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை முறை நாம் தேவனுக்காய் மனப்பூர்வமாய் கொடுத்திருக்கிறோம். கொடுக்கிறதுனோட உடனே நம்மளுடைய மனதுக்கு வர்றது பணம், அதுக்கு மாத்திரம் அல்ல. தேவனுக்காய் செலவழிக்க வேண்டிய நேரங்கள், ஜெப நேரங்கள், தேவனுக்காய் செலவழிக்க வேண்டிய வேத வாசிப்பின் நேரங்கள், தேவனோடு உறவாடுகிற ஐக்கியத்தின் நேரம், தேவனுக்காய் ஊழியம் செய்ய வேண்டிய ஊழியத்தின் நேரம், இவைகள் எல்லாவற்றையும் எத்தனை முறை எவ்வளவு நாள் நம் மனப்பூர்வமாய் நாம் அதை செய்திருக்கிறோம். இப்பையும் அநேகருடைய வாழ்க்கை இதுதான். சின்ன பிள்ளைகளை போல பெற்றோர் எப்படி கட்டாயப்படுத்தி அவர்களை தேவனுக்கென்று வேதத்தை வாசிக்க ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார்களோ, இன்னைக்கும் அநேக பெரியவர்களுடைய வாழ்க்கை இதுதான். யாராவது வந்து அவர்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜெபிச்சியாப்பா, வேத வாசித்தியாப்பா, தேவனோடு பேசுனாயா அப்படின்னு எப்பயா புஷ் பண்ணா மாத்திரம்தான் ஒரு நாள் 2 நாள் செய்கிறது. கட்டாயப்படுத்தினால் மாத்திரமே நாம் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோமாக.
அப்படி நாம் மனப்பூர்வமாய் கொடுத்தோம் என்றால் அது நம்மளுக்கு சந்தோஷமாய் மாறுகிறது. சரி, மனப்பூர்வமாய் கொடுக்கிறது எப்படி நம்மளுக்கு சந்தோஷமாய் மாறுகிறது? வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி 25:2 மற்றும் 8 இப்படியா சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகமம் 25வது அதிகாரம் 2வது வசனம் மற்றும் 8வது வசனம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் எனக்காக காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல், மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. 8வது வசனம், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இங்கு கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது? கர்த்தருக்கென்று அதை வைத்து கர்த்தருக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை நம்மத்திலே தேவன் உண்டு பண்ணுகிறார். எப்படி கொடுக்கிறது நம்மளுக்கு சந்தோஷமாய் மாறுகிறது? எப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கிறது நம்மளுக்கு சந்தோஷமாய் மாறுகிறது? அவர் நம்மிடத்துல பெற்றுக்கொண்டு நமக்கே அதை திரும்பி கொடுக்கும்படியாய் நம்மளோடு அவர் வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அவருக்குரிய வாசஸ்தலம் நம்மத்திலே உருவாக்கப்படுகிறது. அப்ப என்ன நடக்கும்? கர்த்தர் நம்மளோடு வாசம் பண்ணினா என்ன நடக்கும்? எந்த சத்ருவும் நம்மளை தொட முடியாது. எந்த துக்கமும் போராட்டமும் நம்மை பிடிக்க முடியாது. எந்த பிரச்சனையும் எதுவும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. நாம் தேவனுக்குள்ளாய் மன மகிழ்ச்சியாய் நாம் காணப்படுவோம். கர்த்தருக்குள்ளாய் நாம் சந்தோஷமாய் நாம் காணப்படுவோம். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா தேவன் ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்துருச்சு, நீங்க பாத்துக்கோங்க. உடனே தேவன் நம்மளுக்கு முன்பாய் நிற்பார். அவர் நம்மளோடு வாசம் பண்ணுகிறபடியினால் எது நம்மளுக்கு முன்பாய் புறப்பட்டு வந்தாலும் அவர் நமக்கு முன்பாய் நின்று நமக்காய் அவர் யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இதைத்தான் யோசுவாவின் இடத்திலே தேவன் சொன்னார். நீங்க இத்தனை தேசத்தின் ஜனங்களை நீங்க மேற்கொள்ள போறீங்க. நீங்க கானான் தேசத்துக்குள்ளாய் பிரவேசிக்க போறீங்க. இந்தந்த பெரிய பெரிய ராஜாக்கள் வருவார்கள். அவர்களை நீங்க மேற்கொள்ளணும்னா என் பிரமாணங்களையும் என் வார்த்தைகளை கை கொள்ளுவீர்களாக. அது உங்கள் வாயில் இருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகி நான் உங்களோடு இருப்பேனாக. நான் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய சத்துருக்களை உங்களால் மேற்கொள்ள முடியும். நான் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவேன். அப்ப கர்த்தருக்காய் மனப்பூர்வமாய் கொடுக்கிறது எப்படி நம்மளுக்கு சந்தோஷமாய் மாறுகிறது? கர்த்தர் நம்மளோடு வாசம் பண்ணுகிறார். நாம் இருக்கிற வீடு சின்னதாய் இருக்கலாம், குடிசை வீடை போல காணப்படலாம், இல்லாத நிலைமையை போல காணப்படலாம், அல்லது நாம் இருக்கிற இடம் விசாரம் உள்ளதாய் இருக்கலாம். ஆனா கர்த்தருக்காய் நாம் மனப்பூர்வமாய் கொடுத்தோம் என்றால் நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி கர்த்தர் நம்மளோடு வாசம் பண்ணுவார். அவர் வாசம் பண்ணுகிறபடியினால் நமக்குள்ளாய் இருக்கிற எல்லா துக்கங்கள் மாறும், அங்கு சந்தோஷம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து எந்த இடத்துக்கெல்லாம் போனாரோ அங்கு சந்தோஷம் உண்டாகுகிறதை நீங்கள் பார்க்கலாம். எந்த இடத்துல எல்லாம் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாரோ அங்கு சந்தோஷம் உண்டாகும். நீ யோசிக்கலாம், ஆலயத்துல போய் எல்லாத்தையும் புரட்டி போட்டாரே, கல்லர் குகைகளை மாற்றாருன்னு சவுக்கெடுத்து அடித்தாரே என்று நீங்க யோசிக்கலாம். அங்கு கூட தேவனை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அது சந்தோஷமாய்தான் மாறினது. அப்ப தேவன் எங்கு இருக்கிறாரோ அங்கு நம்மளுக்கு சந்தோஷம் காணப்படும். அவர் நம்முடைய துக்கத்தை மாற்றுவார். அவர் நம்முடைய இல்லல்களை மாற்றுவார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எது உங்களை போராடி கொண்டிருக்கிறது, வாதித்து கொண்டிருக்கிறது, கர்த்தர் உங்களோடு வாசம் பண்ணுவாராக. நீங்க கர்த்தருக்காய் மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்களாக. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஒரு வாசம் பண்ணுவார். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். அப்ப கொடுக்கிறதுனா மீண்டும் நான் திரும்ப சொல்லுகிறேன், பொருளை குறித்து மாத்திரம் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அவருக்கு கொடுக்க வேண்டியதை அவருக்கு நாம் கொடுத்தே தீரணும். இயேசு சொன்னார், ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கும், தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கும் கொடுங்கள். இன்றைக்கு இந்த 2 காரியத்திலே நாம் குழப்பிக் கொள்ளுகிறோம். அநேகர் இன்றைக்கு நினைக்கிறார்கள், நான் தேவனுக்கு தசமபாகம் கொடுத்துட்டா அது போதும், தேவனுக்கு நான் காணிக்கை கொடுத்துட்டா அது போதும், அதை தேவன் அங்கீகரித்து என்னை ஆசீர்வதிப்பார். உண்மைதான்,
நீங்க தசம பாகமும் காணிக்கையும் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உலக புராணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனா உங்க ஆவிக்குரிய ஜீவியம் எங்க போகும்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க போகும்? நாம் மரித்தால் எங்கு போகும்? நம்முடைய தசமபாகம் காணிக்கையும் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நம்முடைய ஜீவன் நஷ்டப்படாமல் தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியமும் ஜெப நேரமும் வேத வாசிப்பும் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதாய் காணப்படுகிறது. அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் நம்முடைய நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்போமாக. கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாய் கொடுப்போமாக, ஒப்பு கொடுப்போமாக, பொருத்தனை பண்ணுவோமாக. இந்த நாள் இந்த நேரத்துல நான் கர்த்தருக்கு இவ்வளவு நேரத்தை கொடுப்பேன், ஒவ்வொரு நாளும் இவ்வளவு அதிகாரத்தை நான் வாசிப்பேன், ஒவ்வொரு நாளும் இவ்வளவு நேரம் நான் ஜெபிப்பேன், என்ன இருக்கிற பலத்துல நான் ஊழியம் செய்வேன், என்னால முடிஞ்ச அளவு நான் ஊழியம் செய்வேன். இந்த நாட்கள்ல உட்கார்ந்து இருக்கிற படுத்த படுக்கையா இருக்கிற இடத்துல இருந்து கூட நாம் ஊழியம் செய்ய முடியும். அந்த நிலைமைக்கு நம்மளுடைய டெக்னாலஜி, நம்மளை சுற்றி இருக்க சூழ்நிலைகள் மாறிவிட்டது. அப்ப இந்த காலத்திலும் நாம் ஊதியம் செய்யாமல் இருந்தோம் என்றால் அது எவ்வளவு பரிதவிக்கப்படுகிற நிலைமை. அப்ப தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் பொருத்தனை பண்ணுவோமாக, ஒரு ஒப்பு கொடுத்தலை ஏற்படுத்துவோமாக. ஆண்டவரே, இப்படியெல்லாம் நான் செய்வேன், இப்படியெல்லாம் நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி உங்க பலத்தால எதை செய்ய முடியுமோ அதை கர்த்தரிடத்துல மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அதை பெற்றுக்கொண்டு கர்த்தர் உங்களோடு வாசம் பண்ணுவார். உங்களோடு வாசம் பண்ணுகிறபடினால் உங்களுக்கு எதிராக எந்த போராட்டம் வந்தாலும் அவைகளிலிருந்து உங்களுக்கு தேவன் சந்தோஷத்தை கொடுப்பார். அப்ப முதலாவது நம்மளுக்கு கொடுக்கும் சந்தோஷம் எதனால் வருகிறது, அல்லது எப்படி கொடுக்கிறதுனால வருகிறது? மனப்பூர்வமாய் கொடுக்கிறதுனால் வருகிறது. அப்ப தேவ சமூகத்திலே மனப்பூர்வமாய் நாம் கொடுப்போமாக. இரண்டாவதாக, இந்த கொடுக்கும் சந்தோஷம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில வருகிறதா? அந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 29வது அதிகாரம் 9வது வசனம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். இரண்டாவதாக எப்படி கொடுக்கணுமா? உத்தம இருதயத்தோட கர்த்தருக்கு கொடுத்தார்கள். முதலாவது நம் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை கொண்டு வருது. இரண்டாவது உத்தம இருதயத்தோடு கர்த்தருக்கு கொடுத்தலை நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. அப்ப உத்தம இருதயத்தோடு நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். மனப்பூர்வமாய் கொடுக்க ஆயத்தமாயிட்டோம். ஒப்பு கொடுத்தல் ஒரு பொருத்தனை பண்ண ஆயத்தமாயிட்டோம். அது பொருத்தனை பண்ணதோடு அப்படியே நிறுத்தி விடணுமா? கிடையாது. பொருத்தனை பண்ணியாச்சு, ஒப்பு கொடுத்தாச்சு. அப்புறம் அடுத்து என்ன செய்யணும்? அதை நிறைவேற்றுவதற்கு நாம் உத்தமமாய் காணப்படணும். ஒரு பொருத்தனையை பண்ணிட்டா அது உத்தமமாய் அதை நாம் நிறைவேற்றணும். 5 மணிக்கு நான் இதை செய்வேன் என்றால் 5 மணிக்கு நாம் அதை செய்தாகணும். இதை நான் கர்த்தருக்காய் கொடுப்பேன் என்று சொல்லிட்ட எந்த போராட்டம் வந்தாலும் சரி அதை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். அதற்கு எந்த தடை வந்தாலும் சரி அதை கொடுத்தே ஆகணும். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்காய் நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அதை தடுக்க வேண்டியது சத்துருடைய வேலைதான். சத்துரு அதை தடை செய்யத்தான் நினைப்பான். ஆனா நம்ம செய்த பொருத்தனையே நாம் எப்படியாவது அதை நிறைவேற்றியே ஆகணும். அப்ப இரண்டாவது எப்படி நாம் கர்த்தருக்கு கொடுக்கணும்? உத்தம இருதயத்தோடு கர்த்தருக்கு கொடுக்கணும். உத்தம இருதயத்தோடு கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்ப உத்தம இருதயத்தோடு கர்த்தருக்கு கொடுத்தல்னா என்ன அர்த்தம்? அது வேதம் அதற்குரிய அர்த்தத்தை என்ன கொடுக்கிறது? வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது உத்தம இருதயத்திற்கு ஒரு விளக்கத்தை அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னவாம் அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், உத்தம இருதயத்தோடு கொடுக்கிறது முதலாவது என்ன அர்த்தம்? உண்மையாய் கொடுக்கிறது. உத்தம இருதயம் என்பது உண்மையாய் இருக்கிறது. நாம கொடுக்க வேண்டியதிலே நாம் உண்மையாய் காணப்பட வேண்டும். நமக்கு என்ன நாம் பொருத்தனை பண்ணியிருக்கிறோமோ மனப்பூர்வமாய் இன்னைக்கு சொல்லியாச்சு. இன்னைக்கு தேவ வார்த்தை சொல்லப்பட்டுருச்சு. உடனே நம்மளுடைய மனம் என்ன செய்யும்? சரி, இந்த நேரத்தை இவ்வளவு நாள் நான் தேவ சமூகத்துல இதை நான் கொடுக்கிறேன்,
ஒரு ஜெபத்தையே நம்ம எடுத்துக்கோமே, தினமும் நான் ஜெபிப்பேன் என்று பொருத்தனை பண்ண இந்நாள் வரைக்கும் நான் செய்யல. இன்னைக்கு நான் திரும்பியும் ஒரு பொருத்தனை பண்ணுகிறேன். என் பொருத்தனையை தேவ சமூகத்துல திரும்பியும் நான் ஏறெடுக்கிறேன். இந்நாள் முதற்கொண்டு இவ்வளவு நேரம் நான் தேவ சமூகத்துல ஜெபிப்பேன், இவ்வளவு நேரம் நான் தேவனோடு பேசுவேன், அவர் சத்தம் கேட்கும்படி நான் காத்திருப்பேன் என்று ஒரு அரை மணி நேரம் நீங்க வச்சுக்கோங்கமே, அதை எடுக்கிறீங்க. அதை பொருத்தனை பண்ணிட்டீங்க. பொருத்தனை பண்ண உடனே என்ன நடக்கும்? ஒரு நாள் செய்வோம், 2 நாள் செய்வோம், ஒரு வாரம் செய்வோம். அடுத்து என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா தடை வரும். தடை வந்தவொடனே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணுவோம். சரி, இந்த 5 மணிக்கு ஜெபம் பண்ண சொன்னோம், சரி 5:15க்கு ஜெபம் பண்ணுவோம். அடுத்து அது 5:30க்கா மாறும். அப்படி என்ன ஆகும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒரு வாரத்துல அது அப்படியே நின்று போயிடும். அப்படி இருக்கவே இருக்கக்கூடாது. நாம் ஒண்ணு பொருத்தனை பண்ணாம இருக்கணும், இல்லை என்றால் தேவனுக்கென்று கொடுப்பேன் என்று நாம் பொருத்தனை பண்ணிவிட்டா அதில் உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு நாம் எப்படி கொடுக்கணுமாம்? 2வது, உண்மையோடு கொடுக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மையாயிருக்கணும். எப்படி? அந்த உண்மை என்கிற ஒரு வார்த்தைக்கு 3 அர்த்தத்தை வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரே வசனத்திலிருந்து 3 அர்த்தத்தை, உண்மை என்கிறதற்கான அர்த்தத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்றும் எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. உண்மையாய் கொடுக்கிறதுனா என்ன அர்த்தம் பாருங்க. மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோடு நடவாமல், உண்மையாய் கொடுக்கிறதுனா, உண்மையாய் இருக்கிறதுனா முதலாவது என்ன அர்த்தம்? மாம்ச ஞானம் அங்கு வெளிப்படக்கூடாது. எங்கு மாம்ச ஞானத்தோடு செயல்படுகிறோமோ, எந்த தேவனுடைய காரியத்திலே நாம் மாம்ச ஞானத்தோடு செயல்படுகிறோமோ அங்கு தேவனுக்காய் நாம் உண்மையா இருக்கிறது அங்கு சறுக்கப்படுகிறது. நம்மளால் அதிலே உண்மையா இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப மாம்சமும் ஆவியும் ஒன்றாய் செயல்பட முடியாது. எப்பொழுதுமே மாம்சமும் ஆவியும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கும். மாம்சம் ஒண்ணு சொல்லும், ஆவி ஒண்ணு சொல்லும். அப்ப நாம் மாம்ச ஞானத்தோட செயல்பட்ட என்ன நடக்கும்? நாம ஏறெடுத்திருக்கிற பொருத்தனை ஆவியின் பொருத்தனை. அப்ப ஆவியின் பொருத்தனையில மாம்ச ஞானத்தை கொண்டு போய் விட்டோம்னா என்ன நடக்கும்? அங்க ஆவியோட சண்டை போட்டு ஆவிக்குரிய ஞானம் அளிக்கப்படும், ஆவிக்குரிய பொருத்தனைகள் நிறுத்தப்படும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கம்பெனிக்காய் நீங்க ஒர்க் பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க. அந்த கம்பெனிக்காய் நீங்க ஒர்க் பண்ண ஆயத்தம் ஆயிட்டீங்க. அந்த கம்பெனில கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்களை கொண்டு போய் உங்க நண்பர் இன்னொரு கம்பெனில கொண்டு போய் விட்டுறாரு. இன்னொரு கம்பெனில விட்ட உடனே என்ன நடக்கும்? நீங்க அந்த கம்பெனிக்கு தான் நீங்க வேலை செய்யணும்னு நினைப்பீங்களே தவிர ஏற்கனவே இருந்த கம்பெனிக்கு உங்களால சரியாய் வேலை செய்ய முடியாது. அந்த எஜமானனுக்கு தான் நீங்க வேலை செய்ய முடியுமே தவிர முந்தி இருந்த எஜமானனுக்கு உங்களால் வேலை செய்ய முடியாது. இதுதான் ஆவியுள்ள மாம்சீக ஞானத்தை விடுறதுக்கான அர்த்தம். நீங்க ஆவிக்குரிய காரியத்திலே தேவனுக்காய் கொடுக்க வேண்டிய காரியத்துல உங்களுடைய மாம்ச ஞானம் வெளிப்படவே கூடாது. நம்ம மாம்ச ஞானம் வெளிப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? அங்க இன்னொரு கால்குலேஷன் வரும். இன்னொரு கால்குலேஷன் அங்க வந்த உடனே தேவனுக்கு கொடுக்க வேண்டியது மனப்பூர்வமாய் நம்மளால் கொடுக்க முடியாது. அங்கு கட்டாயத்தினால நான் பொருத்தனை பண்ணிட்டேன்ப்பா, அதனால கட்டாயத்தினால நான் கொடுக்கிறேன் என்று மனப்பூர்வம் அங்கு அடிபட்டு போகிறது. அது அப்படியே அது அடிபட்டு போன உடனே உண்மை அங்கு இல்லாமல் போகிறது. அப்ப உண்மையாய் கொடுக்கிறதுனா எப்படி கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கு மாம்ச ஞானம் செயல்படவே கூடாது. ரெண்டாவது, உண்மையா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அதே வசனம் சொல்லுவாங்க, தேவனுடைய கிருபையினால் கபடில்லாமல். ரெண்டாவது, தேவனுடைய கிருபையினால் நாம் நிரப்பப்பட்டு கொடுக்க வேண்டும். இந்த மாம்ச ஞானம் அங்கு செயல்படக்கூடாதுன்னா அங்க அப்ப அந்த ஏரியா எம்டியா இருக்கும். அப்ப அந்த ஏரியா எம்டியா இருக்குன்னா அதை எப்படி நம்ம ஃபில் பண்ணுகிறது? தேவ கிருபையினாலே நாம் ஃபில் பண்ணணும். அப்ப தேவனுக்கு கொடுக்க வேண்டியதுல நாம் அவருடைய கிருபையை பெற்று கொடுக்கணும். ஏன் கிருபை வரணுமா? ஏன் அதனால கிருபை நம்மளுக்கு அவசியம் இருக்கு? கபடு இல்லாமல் இருக்கிறதுக்கு.
இங்க மாம்ச ஞானம் வந்துருச்சுன்னா அங்க கபடு வருகிறது. அப்ப அந்த மாம்ச ஞானத்தை இப்ப ஒதுக்கிட்டோம். அப்ப மாம்ச ஞானம் ஒதுக்கிட்டோம்னா இன்னொரு ஞானம் நம்மளுக்கு தேவையா இருக்கு. அந்த ஞானத்தை யார் கொடுக்கிறார்? தேவனுடைய கிருபை கொடுக்கு. அங்கு தேவனுடைய கிருபை வந்த உடனே நம்மளுக்குள்ள இருக்கிறவைகள் கபடில்லாமல் நாம் கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். மூன்றாவது உண்மையா இருக்கிறதுன்னு அந்த வசனம் சொல்லுது பாருங்க, என்ன அர்த்தமாம்? வசனம் எப்படியா சொல்லுகிறது? எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. மூன்றாவது, நாம் மனசாட்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். மனசாட்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மளுடைய மனது நம்மளை குறித்து சாட்சி சொல்லுகிறதா இருக்க வேண்டும். இது எப்ப நடக்கும் தெரியுமா? நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப உங்க மனசு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். அல்லது இப்படி கொடுத்துட்டேன், இதெல்லாம் கொடுத்துட்டேன்னா நீ என்ன செய்ய போறப்பா என்று கேள்வி கேட்கும். ஆனா நீங்க கொடுத்து முடிச்ச உடனே ஒரு மன நிறைவு வரும் பாருங்க. அது வந்த உடனே உங்க மனசே உங்களை குறித்து சாட்சி சொல்லும், நீ கொடுத்தது நல்லது என்று சொல்லும். எத்தனை முறை நாம் தேவ சமூகத்தில் உணர்ந்திருக்கிறோம். உண்மையான தேவ பிள்ளைகள் அநேக தரம் நாம் உணர்ந்திருக்கலாம். ஏனென்றால் நாம் உலகத்திலே தான் நாம் வாழுகிறோம். தேவனுக்காய் ஒரு காரியத்தை நாம் செய்ய நினைக்கும் போது அநேக நேரம் மனசு நம்மளை தடை செய்கிறதா இருக்கும். ஆனா அதை செஞ்சு முடிச்ச உடனே நம்முடைய மனது நம்மளை குறித்து சாட்சி சொல்லும். என்ன சாட்சி சொல்லும்? நீ கொடுத்த பொருத்தனையிலே நீ உண்மையா இருக்கிறாய் என்பது. அப்ப யாரும் நம்மளை குறித்து சாட்சி சொல்ல அவசியம் இல்லை. நம்முடைய மனது நம்மளை குறித்து சாட்சி சொல்லுது. இன்றைக்கு நம்முடைய மனசு நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்லுது? அடுத்தவனிடத்துல இருந்து அடித்து பிடுங்கணும் என்று சாட்சி சொல்லுதா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதிலே கபடுள்ளவர்களாய் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சாட்சி சொல்லுதா? இல்ல நீங்க செய்தது பண்ணின பொருத்தனை கரெக்ட், அதை நீ நிறைவேற்றி விட்டா என்று சொல்லி உங்கள் மனது உங்களை குறித்து சாட்சி சொல்லுகிறதா? அப்போ உண்மையாய் தேவனுக்கு கொடுத்தல் என்றால் என்ன அர்த்தம்? மாம்சீக ஞானம் அங்கு வரக்கூடாது. தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்படணும். கபடில்லாதவர்களாய் நாம் கொடுக்கணும். மூன்றாவது என்னது? நம்முடைய மனது நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். அப்ப யோசித்து பாருங்க, இந்த நாள் வரைக்கும் நாம் தேவனுக்கு கொடுத்தது எப்படி கொடுத்திருக்கிறோம்? நாம் உண்மையுள்ளவர்களாய் கொடுத்திருக்கிறோமா? இல்ல இன்னைக்கும் நாம் அதை கொடுத்துட்டு நாம் அதை விசனப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமா? நான் இப்படி கொடுத்துட்டேன்ப்பா, ஆனா எனக்கு இன்னும் நான் விசனமா இருக்கு. அது என்கிட்ட இருந்திருந்தா இன்னும் ஒரு 10,000 வீடு கட்டி இருப்பேன். அது என்கிட்ட இருந்திருந்தா இன்னொரு மாடி வீடு கட்டி இருப்பேன். அல்லது அது எனக்கு இருந்திருந்தா இந்த காரியத்துல நான் செய்திருப்பேன் என்று தேவனுக்கு கொடுத்த காரியத்தை குறித்து நாம் மன விசனத்தோடு காணப்படுகிறோமா? உலக ஞானத்தை அதில் செயல்படுத்துகிறோமா? இல்ல நாம் தேவனுடைய ஞானத்தை, தேவ கிருபையை பெற்று கபடில்லாதவர்களாய் உண்மையாய் நாம் கொடுத்து மனப்பூர்வமாய் தேவனுக்கு நாம் கொடுக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். அப்ப சந்தோஷம் எங்கு வருகிறது? அந்த கொடுக்கும் சந்தோஷம் எங்கு வருகிறது? உண்மையாய் கொடுக்கிறவர்களிடத்திலே, உத்தம இருதயத்தோடு கொடுக்கிறவர்களிடத்திலே. இப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல கேட்போமாக, ஆண்டவரே நான் உமக்கு கொடுக்கிறதிலே உண்மையுள்ளவனாய் காணப்படணும். நான் உமக்கு கொடுக்கிறதுல உண்மையுள்ளதாய் காணப்படணும். சிறு காரியமாய் இருந்தாலும் சரி, பெரிய காரியமாய் இருந்தாலும் சரி, எதுவாய் இருந்தாலும் சரி, நான் உமக்கு கொடுக்கிறதிலே உண்மையுள்ள மகனாய் மகளாய் இருக்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலே கேட்போமாக. கர்த்தர் அந்த உண்மையை நம்மளுக்கு கொடுப்பார். மனித ஞானம் அங்கு செயல்படாது, தேவ கிருபை வெளிப்படும். கபடில்லாதவர்களாய் மாறுவோம். நம் மனசாட்சி நம்மளை குறித்து சாட்சி சொல்லும். இரண்டாவதாக, உத்தம இருதயம் என்றால் என்ன அர்த்தமா? முதலாவது அது உண்மையாய் கொடுக்கிறதை காட்டுகிறது. இரண்டாவது என்ன? வேதம் நம்மளுக்கு அதுக்குரிய அர்த்தம் என்ன சொல்லுகிறது உத்தம இருதயத்திற்கு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொல்லலையே, சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். சுத்தமான கைகளோடும். உத்தம இருதயம் என்பது முதலாவது உண்மையா இருக்கிறதை காட்டுகிறது. இரண்டாவது, உத்தம இருதயம் என்பது என்ன காட்டுகிறது? அது என்ன அர்த்தமா? சுத்தமான கையுள்ளவர்களாய் நாம் காணப்படணும். முதலாவது நம்ம மனசாட்சி நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். தேவ கிருபையினால நாம் நிரப்பப்பட்டு கபடில்லை என்று மனது சாட்சி கொடுக்கணும். இரண்டாவது, நம்முடைய கையிலே சுத்தம் இருக்கணும்.
கர்த்தருக்கு கொடுக்கிறதுலே நம்முடைய கைகளிலே சுத்தம் அங்கு காணப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தமா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? யோபுவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்போது இப்படியா சொல்லுகிறது, சுத்தமான கையுள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். நம்முடைய கை சுத்தமாய் இருக்கும் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய பலன் அங்கு சுத்தமாய் காணப்படணும். நம்முடைய பலத்திலே நம் பலனுள்ளவர்களாய் நாம் காணப்படணும். கர்த்தருக்கு கொடுக்கிறதிலே நாம் பலனுள்ளவர்களாய் காணப்படணும். இங்கிலீஷ் வேதாகமிலே அது பலம் என்று பலனுள்ளவர்களாய், அதாவது பலத்து போவான் என்கிற ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்கின்றால், இங்கிலீஷ் வேதாகமத்திலே ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் என்று சொல்லியிருக்கு. பலத்தின் மேல் பலன் அடைவான். சுத்தமான கையுள்ளவன் பலத்தின் மேல் பலன் அடைவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் தேவனுக்காய் உண்மையாய் நாம் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அங்கு வருகிற தடைகளை நொறுக்கும்படியாய் நம்முடைய கரங்களை தேவன் பலப்படுத்துகிறார். அது நம்முடைய கரங்கள் என்பது எதை காட்டுகிறது? பிரயாசத்தை காட்டுகிறது. கர்த்தருக்காய் கொடுக்கும்படி நாம் ஏறெடுக்கிற பிரயாசத்தை அங்கு தேவன் நிறைவேற்றுகிறார். அதை நிறைவேற்றும்படி நம்மளை பலத்தின் மேல் பலத்தினால் நம்மளை இடைக்கட்டுகிறார். இதுதான் உத்தம இருதயத்தோடு கொடுக்கிறது. உத்தம இருதயத்தோடு கொடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அநேக தடைகள் வரும், அநேக போராட்டங்கள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும். அப்படி அவைகளை நாம் மேற்கொள்ளணும் என்றால் நம்முடைய கை சுத்தமா இருக்கணும். நம்முடைய கை சுத்தமா இருக்கும்போது என்ன நடக்குது? அவைகளை மேற்கொள்ள பலத்தின் மேல் பலன், ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கராய் தேவன் நம்மளை மாற்றுவார். நாம் அதில் உண்மையுள்ளவர்களாய் நாம் நிலைத்திருப்போம். நாம் உத்தம இருதயத்தோடு காணப்பட அந்த பலன் நம்மளுக்கு உதவி செய்கிறது. இன்றைக்கு தேவ சமூகத்திலே அநேகர் பொருத்தனை பண்ணுகிறோம். ஆனா எத்தனை முறை நாம் அந்த பொருத்தனைகளை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட்டு இருக்கிறோம்? நிறைவேற்ற முடியாததற்கான காரணம் என்ன? ஒரு பிரச்சனை வருகிறது. நிறைவேற்ற முடியாததற்கான காரணம் என்ன? அதற்கேற்ற பலன் என்னத்துல இல்ல. நிறைவேற்ற முடியாததற்கான காரணம் என்ன? அதற்கேற்ற தகுதி என்னிடத்துல இல்லை என்று நாம் சொல்லிக் கொள்வது. அதற்கான காரணம் என்ன? நம்மிடத்துல சுத்தமான கை இல்லை. சுத்தமான கை மட்டும் அங்கு இருந்துச்சுன்னா அவைகளை நிறைவேற்ற தேவன் பலத்தின் மேல் பலத்தை நம்மளுக்கு கொடுப்பார். அதை நம்மளால் நிறைவேற்ற முடியும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் தேவ சமூகத்திலே கேட்போம், ஆண்டவரே என்னை உத்தம இருதயத்தோடு கொடுக்கும்படி என்னை மாற்றுங்க. நான் உண்மையாய் கொடுக்கணும். என் கை சுத்தமுள்ளவர்களாய் நான் கொடுக்கணும். நான் என்னுடைய பிரயாசத்தின் பலனை நான் பலத்தினால் கொடுக்கணும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கேட்போமாக. கர்த்தர் நம்மை உத்தம கரமுள் கைகளாய் நம்மளை மாற்றுவார். நம்மளை இன்னும் பலத்தின் மேல் பலத்தினால் இடை கட்டுவார். நாம் உண்மையாய் தேவனுக்கு கொடுத்து உத்தம இருதயம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். இந்த ரெண்டு காரியமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறைவுபட்டபடினால் அவன் அங்கே மரித்து போகிறான். அவன் சந்ததி அங்கே நிர்மூலமாக்கப்படுகிறதை நாம் பார்க்கலாம். நம் யாவரும் அறிந்த உதாரணம் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 2வது வசனமும் 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கு ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். யார் அந்த குடும்பம்? அப்போஸ்தலர் 5 சொல்லுது, 1 சொல்லுது, அனனியாவும் சப்பிராலும். இவங்க 2 பேரும் கர்த்தர் அவங்ககிட்ட கொடுங்கன்னு போய் கூப்பிடல. இங்கு யாத்ராமத்துல சொன்னபடி எனக்கென்று காணிக்கையை கொடுங்கள் என்று சொல்லல. ஆனா அங்கு இருந்த பொது உடைமையை பார்த்துட்டு இவர்கள் கொடுக்கணும் என்று விருப்பப்படுகிறார்கள். தேவருக்கு கொடுக்கணும் என்று பொருத்தனை பண்ணுகிறார்கள். பொருத்தனை பண்ணிட்டு என்ன நடக்குது? அவர்கள் மனப்பூர்வமாய் கொடுக்கணும்னு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தாண்டிட்டாங்க. 2வது ஸ்டெப் என்ன? உத்தம இருதயம். உத்தம இருதயம்னா என்ன? உண்மையும் கை சுத்தம் இருக்கிறது. ஆனா அந்த 2வது ஸ்டெப்ல அங்க என்ன நடக்குது பாருங்க. 2வது வசனம் எப்படியா சொல்லுது? தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதங்களிலே வைத்தான். இங்கு இருந்த அவனுடைய உண்மை அவனை விட்டு விலகுகிறது. 2வது அவனுடைய கை சுத்தமில்லாததாய் மாறி போகுது. நம்ம பார்த்தோம், உண்மைனா என்ன? மாம்சிக ஞானம் அங்கு வரக்கூடாது. இங்க அனனியாவும் சப்பிராளுக்கும் மாம்சிக ஞானம் வந்துருச்சு. என்ன ஞானம்? அவர்கள் வஞ்சிக்க ஆரம்பித்தார்கள்.
தேவ சமூகத்தை போய் 4வது வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. அவன் 4வது வசனம் கடைசி பத்தி எப்படியா சொல்லுங்க, நீ மனிதரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றார். அங்கு அனனியாவும் சப்பிராலும் மறிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் தேவன் கேட்காமலே மனப்பூர்வமாய் அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்துட்டு 2வது ஸ்டெப்புக்கு வந்த உடனே அவர்கள் அங்கு தங்களை வஞ்சித்து கொண்டார்கள். அவர்கள் தேவனை வஞ்சிக்கிறேன் என்று சொல்லி தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொண்டார்கள். அவர்களுக்குள்ளாய் மனித ஞானம் வந்துருச்சு. பார், இவ்வளோ நம்ம தேவனுக்கு கொடுக்கிறோமே, அதுல ஒன்னு எடுத்து வச்ச என்ன? சத்துரு ஆதாமையும் ஏவாள் இடத்துல இதைத்தான் சொன்னான், உங்களுக்கு சகல தோட்டத்தையும் கொடுத்திருக்கிறார், இதை மாத்திரம் கொடுக்காததுக்கான காரணம் என்ன? நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா தேவனை போல மாறுவீர்கள். அங்கு மாம்சிக ஞானம் அங்கு செயல்பட ஆரம்பிக்கிறது. இங்க அனனியாவும் சப்பிரானுடைய வாழ்க்கையில மாம்சிக ஞானம் வருகிறது. அந்த மாம்சிக ஞானம் வந்த உடனே அங்கு ஒரு பகுதியை எடுத்து வஞ்சித்து வைக்கிறார்கள். வஞ்சித்து வைத்த உடனே என்ன நடக்குது? அவர்கள் உண்மை உடைந்து போகிறது. 2வது, அதை கொண்டு போய் பாதத்தில் வைத்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கையின் சுத்தம், அந்த சுத்தமும் அங்கு நிர்மூலமாக்கப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஸ்டெப்ல நாம ஜெயிச்சிடுறோம். ஆனா தேவனுக்கு உத்தம இருதயத்தோடு கொடுக்கிறதுலே மாம்சிக ஞானத்தை கொண்டு வந்து நாம் வழி விலகுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப கர்த்தருக்கு எப்ப கொடுக்கிறதுல எப்படி நம்மளுக்கு சந்தோஷம் வரும்? அதுல உத்தம இருதயத்தோடு நாம் கொடுக்கும் பொழுது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் உத்தம இருதயத்தோடு கர்த்தருக்கு கொடுப்போமாக. நாம் உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோமாக. நீங்க பண்ணது பொருத்தனை, அதிலே நாம் தவறவே கூடாது. நாம பண்ணது, தேவன் நம்மளை பொருத்தனை பண்ணு என்று சொல்லவில்லை. நீங்க பொருத்தனை பண்ணாதான் நான் இதை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. நாம விருப்பப்பட்டு தேவனுக்கு கொடுத்திருக்கிறோம். அப்படி அதை நிறைவேற்றலைன்னா என்ன அர்த்தம்? மனிதர்கள் பாஷையிலே வழக்கத்தின்படி சொன்னோம்னா அது ஏமாற்றுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அவரை நாம் ஏமாற்றுகிறோம். அவரை ஆசை காட்டி ஏமாற்றுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அவர் எப்படி ஒரு தகப்பன் இருக்கிறான், ஒரு பிள்ளை சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இதை செய்கிறேன் என்று சொல்லிட்டு என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, அதனால நான் செய்ய முடியாதுன்னு சொன்னா எப்படி தகப்பனுடைய இருதயம் ஏமாற்றப்படுமோ அதே போல் தேவனுடைய இருதயம் அங்கு ஏமாற்றப்படுகிறது. அப்ப கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் கொடுக்கிறதிலே உத்தம இருதயம் உள்ளவர்களாய் காணப்படுவோமாக. கையிலே சுத்தமுள்ளவர்களாய் காணப்படுவோமாக. உண்மையாய் மாம்சிக ஞானம் இல்லாதவர்களாய் தேவ கிருபையில் நிறைந்தவர்களாய் கொடுப்பவர்களாய் நாம் காணப்படுவோமாக. அப்ப 2வது எப்படி நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கிறதிலே சந்தோஷம் வருகிறது? உத்தம இருதயத்தோடு கொடுக்கும் பொழுது. 3வதாக உத்தம அந்த கொடுக்கிறது எப்படி சந்தோஷமாய் நம்மளுக்கு மாறுகிறதாம். 3வதாக குறிப்பு மாத்திரம் பார்த்து நாம் செபிப்போமாக. வசனம் எப்படியா சொல்லுகிறது? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 29வது அதிகாரம் 9வது வசனம், உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். முதலாவது மனப்பூர்வமாய் கொடுக்கணும். 2வது உத்தம இருதயத்தோடு கொடுக்கணும். 3வது உற்சாகமாய் நாம் கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிறதுனா எப்படி உற்சாகமாய் கொடுக்கிறதா? உற்சாகமாய் கொடுப்பதை குறித்து வேதம் நம்மளுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. அது என்ன அர்த்தம் உற்சாகமாய் கொடுக்கிறதுனா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனம் எப்படி சொல்லுகிறது? அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயுமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? உற்சாகம் என்றால் என்ன அர்த்தம்? அந்த வசனம் சொல்லு பாருங்க. விசனமாயும் அல்லாமல் கட்டாயமுமாய் அல்லாமல் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். நம்முடைய மனதிலே நாம் எதை நியமித்தோமோ அதை விசனம் இல்லாமல் கட்டாயம் இல்லாமல் கொடுக்கிறது தான் உற்சாகமாய் கொடுக்கிறது. மனப்பூர்வமாய் கொடுக்கிறதுக்கும் உற்சாகமாய் கொடுக்கிறதுக்கும் வித்தியாசமா இருக்கு. மனப்பூர்வமாய் கொடுக்கிறது என்பது ஒப்பு கொடுத்தலை காட்டுது, அது நாம் ஏறெடுக்கிற பொருத்தனையை காட்டுது. ஆனா உற்சாகமாய் கொடுக்கிறதுனா அந்த பொருத்தனையை நம் மனதிலே நினைத்தபடி விசனமில்லாமல் கட்டாயம் இல்லாமல் சந்தோஷமாய் செய்கிறதை காட்டுது.
மனரம்யமாய் செய்கிறதை காட்டுது. நாம் என்ன நினைத்தோமோ அதை நாம் கொடுக்கும்படி நாம் ஆயத்தமாகிறது தான் இந்த உற்சாகமாய் கொடுக்கிறதை காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறான். நாம் முதலாவது நம் மனப்பூர்வமாய் கொடுக்க ஆரம்பிப்போம். இரண்டாவது உத்தம இருதயத்தோடு நாம் கொடுக்க ஆரம்பிப்போம். மூன்றாவது உற்சாகமாய் அதை செய்வோம். ஜெப நேரத்தை ஜெபத்தையே நம்ம உதாரணமா எடுத்துக்கோமே. இந்த நேரத்துல ஜெபிப்பேன் என்று மனப்பூர்வமாய் நீங்க பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா அந்த நேரத்துக்கு உற்சாகமாய் வாங்க. ஐயோ பொருத்தனை பண்ணிட்டேனே, அச்சோ பொருத்தனை பண்ணிட்டேனே, இதை நான் எப்படியாவது நிறைவேற்றணும், இல்ல கர்த்தரை அடித்து விடுவார் என்கிற அந்த ஒரு பயத்தோடு நாம் தேவ சமூகத்துல வரக்கூடாது. உற்சாகமாய் நாம் வர வேண்டும். இங்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து ஒரு விளக்கம் நான் சொல்லுகிறேன். அதை நான் ஏற்கனவே சொன்னதுதான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது கர்த்தர் என்னை அடித்து விடுவார், என்னை கொலை செய்து விடுவார், என்னை முடமாக்கி விடுவார், அது கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது என்னன்னா, நாம தேவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதை செய்யாமல் இருந்தோம் என்றால் ஆண்டவருடைய இருதயம் நொறுக்கப்படுமே என்கிற, அவருடைய இருதயம் உடைக்கப்படுமே என்கிற அந்த பரிதவிப்பு தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய இருதயம் உடைகிறதே. நான் மனதில் நியமித்ததை செய்யாமல் இருக்கும் பொழுது தேவனை ஏமாற்றுகிறோமே, அவர் ஏமாற்றப்படுகிறாரே என்கிற ஏக்கம் இருக்கல்லவா, அந்த பரிதவிப்பில் இருக்கல்லவா, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் மூன்றாவது எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்கிறது சந்தோஷமாய் மாறுகிறது, நாம் உற்சாகத்தோடு கொடுக்கிறது. இதுல இந்த உற்சாகமாய் கொடுக்கிறதுல ஒரு விசேஷம் இருக்குது. அது என்ன விசேஷம்? வேதம் நம்மளுக்கு சொல்கிறது, உற்சாகமாய் கொடுக்கிறதுக்கு கூட என்ன வேணுமா, அங்கு ஒரு கதவு திறக்கப்படணும். நீங்க உற்சாகமாய் கொடுக்கிறது எல்லாராலையும் எப்பையும் கொடுத்துட முடியாது. அவர்களுக்கென்று ஒரு கதவு திறக்கப்பட்டால் மாத்திரமே அவர்களால் உற்சாகமாய் கொடுக்க முடியும். வசனம் அதை கற்றுக் கொடுக்கிறது, வசனம் அதை சொல்லுகிறது. எசேக்கியேலின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அங்கு உற்சாகமாய் கொடுக்கிறது கூட ஒரு கதவு திறக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அதிபதி உற்சாகமாய் தகன பலியாகிலும் சமாதான பலியாகிலும் கர்த்தருக்கு உற்சாகமாய் செலுத்த வேண்டும் என்றால் அவனுக்கு கிழக்கு நேக்கிய எதிரான வாசல் திறக்கப்படுவதாக. உற்சாகமாய் நாம் தேவனுக்கு கொடுக்கணும்னா அங்கு நம்மளுக்கு கிழக்கின் வாசல் திறக்கப்படணும். எல்லாராலையும் உற்சாகமாய் கொடுத்து விட முடியாது. எல்லாராலையும் மனப்பூர்வமாய் கொடுக்க முடியும். எல்லாராலையும் உத்தம இருதயத்தோடு கொடுக்க முடியும். ஆனா யாரால உற்சாகமாய் கொடுக்க முடியும்? யாருக்கு கிழக்கின் வாசல் திறக்கப்படுகிறதோ. கிழக்கின் வாசல் என்றால் என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேலின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டு இருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார். எந்த வாசல்? 1வது வசனம் சொல்லுது, கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புற வாசல் வழியே. அப்ப கிழக்கு வாசல் திறக்கப்படணும் என்றால் அங்கு கிழக்கு வாசல் திறக்கப்பட்டால் மாத்திரமே நாம் உற்சாகமாய் கொடுக்க முடியும். அப்ப கிழக்கு வாசல் இல்லை, யார் இருக்கிறார்? யார் அதற்குள் நுழைந்திருக்கிறார்? தேவன் நுழைந்திருக்கிறார். அப்ப உற்சாகமாய் நாம் கொடுக்கணும்னா நாம் தேவனினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். அதனாலதான் 2 கொரிந்தியர் நாம் ஏற்கனவே வாசித்த வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபிப்போமாக. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது பாருங்க. அவனவன் விசனமுமாய் அல்லாமல் கட்டாயமாய் அல்லாமல் தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனுக்காய் உற்சாகமாய் கொடுக்கணும்னா அவர் இருக்கிற வாசல் நம்மளுக்கு திறக்கப்படணும். கிழக்கு வாசல் நம்மளுக்கு திறக்கப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறுகிறோம். அப்ப யோசித்து பாருங்க, தேவனுக்கு பிரியமானா என்ன ஆகும்? அங்கு சந்தோஷம் வரும். தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் மாறினோம்னா நம் வாழ்க்கையில சந்தோஷம் வரும். இதனாலதான்
கொடுக்கிறது சந்தோஷமாய் மாறுகிறது. எப்படி கொடுக்கிறது சந்தோஷமாய் மாறுகிறது? நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுகிறோம். அப்ப 3 நிலைமைகளை இன்றைக்கு பார்த்தோம். மனரம்யாய் கொடுக்கிற நிலைமை, உத்தம இருதயத்தோடு கொடுக்கிற நிலைமை, உற்சாகமாய் கொடுக்கிற நிலைமை. இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அங்கு தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். நம்மளை தேவன் சந்தோஷமாய் வைக்கிறார். கடைசியாய் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு கொடுக்கிறதுனா என்ன? இன்றைக்கு நாம் தியானித்த பகுதியிலே கர்த்தருக்கு எதற்காக அவர்கள் கொடுத்தார்கள்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாய். இந்த காலத்திலே கர்த்தருக்காய் கொடுக்கிறது என்பது எதை காட்டுகிறது? தேவன் கர்த்தருக்கு கொடுக்கிறது என்பதை புதிய ஏற்பாட்டிலே எதை சொல்லுகிறார்? மத்தேயுவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 40 மற்றும் 45வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், 25வது அதிகாரம் 40 மற்றும் 45, அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க யோசிக்கலாம், கர்த்தருக்கு நான் எப்படி ஐயா கொடுக்கிறது? யார் இடத்துல போய் கொடுக்கிறது? போதகர் இடத்துல கொடுக்கணுமா? ஆசாரியர்கள் இடத்துல கொடுக்கணுமா? யார் இடத்துல நான் போய் கொடுக்கிறது? வேதம் நம்மளுக்கு எளிமையான வழியை கற்றுக் கொடுக்கிறது. சிறியவர்களுக்கு கொடுக்கிறது, இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது. நீங்க வெளியிலே போகும் பொழுது இல்லாதவர்களை பார்த்தீர்கள் என்ற ஒரு 10 ரூபாய் கொடுங்க, அது தேவனுக்கு கொடுக்கிறது. நீங்க இல்லாதவர்களுக்கு உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை அவர்களுக்கு கொடுங்கள். அது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறதாயும் கர்த்தருக்கு கொடுக்கிறதாயும் மாறுகிறது. நாம கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறோம், நியூ இயர் கொண்டாட போகிறோம். இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. அதற்குள்ளாக எத்தனை பேருக்கு உங்களால் கொடுக்க முடியுமோ நாம் கொடுத்து புதிய வருடத்திற்குள்ளாய் சந்தோஷத்தோடு நாம் சொல்லுவோமாக, மனப்பூர்வமாய் கொடுத்து நாம் சொல்லுவோமாக, உத்தம இருதயத்தோடு கொடுத்து சொல்லுவோமாக, உற்சாகமாக வாசல்கள் திறக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமுள்ள தேவ பிள்ளைகளாய் நாம் சொல்லுவோமாக. அதற்கு நாம் எளியவர்களுக்கு கொடுப்போமாக. அப்ப இன்னைக்கு ரெண்டு விதமான கொடுத்தலை நாம் பார்த்தோம் நம்முடைய தேவனுடைய வார்த்தையிலே. ஒண்ணு, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆவிக்குரிய காரியத்திலே நாம் மனப்பூர்வமாய் கொடுக்கணும், உத்தம இருதயத்தோடு கொடுக்கணும், உற்சாகத்தோடு கொடுக்கணும். கடைசியை இப்பொழுது பார்த்தோம், எளியவர்களுக்கு கொடுக்கிறது, இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது. நம்முடைய கரங்களை அவர்களுக்கு நீட்டுவோமாக, நம்முடைய கரங்களை உயர்த்தி அவர்களுக்கு கொடுப்போமாக. எப்படி அவர்களுக்கு கொடுக்கணும்? அவர்கள் எளியவர்களே, பிச்சைக்காரர்களே என்று நாம் கொடுக்காம நம் மனப்பூர்வமாய் நாம் கொடுக்கிறோம், உற்சாகத்தோடு கொடுக்கிறோம், உண்மையா உத்தம இருதயத்தோடு அவர்களுக்கு நாம் செய்வோமாக. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்தில் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 3 காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை அனனியா சப்பிராலை போல முடிந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு விரோதமாய் போய்விடக் கூடாது. நாம் தேவனுக்கு உகந்தவர்களாய் காணப்படணும். அப்ப இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். எல்லாவற்றுக்கும் ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து தேவ சமூகத்திலே அந்த கிருபையை நாம் பெற்றுக் கொள்வோமாக. நாம் பார்த்தோம், தேவனுக்கு கொடுக்கிறதிலே தேவ கிருபை அவசியமா இருக்கு. மனித ஞானம் அங்கு வரக்கூடாது. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 25:34 சொல்லுகிறது, ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எப்ப நம்ம எளியவர்களுக்கு மனப்பூர்வமாயும் உத்தம இருதயத்துடனும் உற்சாகமாய் கொடுக்கிறோமோ அப்பொழுது ராஜ்யம் நம்மளுக்கு திறக்கப்பட்டு இருக்கும். நாம் உத்தம இருதயம் உள்ளவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை, ராஜாவின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நம்முடைய வார்த்தையில அப்படியே நிறைவேறுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கொடுக்கிறதிலையும் சந்தோஷம் இருக்கிறது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்கும்படி தேவ கிருபை எங்களை மூடிக்கொள்வதாக. இந்நாள் முதற்கொண்டு எல்லா காரியத்திலும் எளியவர்களுக்கு கொடுக்கிறதிலே மனப்பூர்வமாய் இருக்கணும். ஆண்டவரே, உமக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள், உமக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களிலே நாங்கள் மனப்பூர்வமாய் காணப்பட தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உத்தம இருதயத்தோடு உண்மையோடும் கையில் சுத்தத்தோடு நாங்கள் கொடுக்க தேவன்
எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. குறிப்பாய் ஆண்டவரே, கிழக்கு வாசல் திறக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் மாறி ஆண்டவரே உற்சாகத்தோடு நாங்கள் கொடுக்க, உமக்கு கொடுக்க வேண்டியதிலே மனதில் நினைத்ததிலே விசனமும் கட்டாயமும் இல்லாமல் உற்சாகமாய் கொடுக்கவும், எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறதிலே நாங்கள் உற்சாகமாய் கொடுக்கும்படி கிழக்கு வாசல் எங்களுக்கு திறக்கப்படுவதாக நாங்கள் இந்நாள் முதற்கொண்டு இந்த வழிமுறையிலே மனப்பூர்வமாயும் உத்தம இருதயத்துடன் உற்சாகமாய் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்படி செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் வாழ்ந்து மத்தேயுவின் புஸ்தகம் 25வது அதிகாரத்திலே சொல்லுகிற 34வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உலகம் உண்டானது முதல் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் உம்மை தரிசிக்கும் பொழுது தேவன் எங்களை பார்த்து இப்படி நீ சொல்லும்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. அப்படி நீ செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.